எல்லாருக்கும் வணக்கங்க. இது கடவுள் தந்த பூமி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நுணா மரம், அதாவது மஞ்சனத்தி மரம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட மருத்துவ பயன்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து சைடு அதிகமாக பார்க்கலாங்க, சிட்டி சைடு அதிகமாக பார்க்க முடியாது. இதில் என்ன பெருசாக மருத்துவ குணம் இருக்க போது நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ அந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் அந்த வீடியோவுக்கு எண்டில் நீங்கள் ஆச்சரியத்தின் உச்சிக்கே போயிடுவீங்க. வாங்க இதோட மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்கலாம். இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பல் சொத்தை இருக்குங்க. பல் சொத்தை இருக்கவங்களுக்காக கவலையே பட வேண்டாங்க. இந்த முத்தி போன நுணா காய்களை நல்லா பறிச்சுங்க, உப்பு தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதை மறுபடியும் காய வச்சு அதை வந்து நெருப்பில் சுட்டு கறியாக்கி அந்த பவுடரை எடுத்து தினந்தோறும் பல் விளக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பல் சொத்தை முற்றிலும் குணமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் ஈறுகளில் ரத்த கசிவு இருந்தால் முற்றிலும் குணமாகுங்க. இது ஒரு சிறந்த பல் மருந்துங்க. நுணா காயவும் உப்பையும் சம அளவில் எடுத்துங்க, அதை வந்து ஒன்றா அரைச்சி அதை வந்து காய வச்சு பல் பொடி மாதிரி நீங்கள் தினந்தோறும் பல் விளக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பல்லில் வந்து ரத்த கசிவு, பல் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கிறது, அந்த வாய் துர்நாற்றம் வர்றது எல்லாமே உடனடியாக கிளியர் ஆகிடுங்க. பல் பார்க்குறதுக்கு பளிச்சுட்டு இருக்குங்க. பல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்குதுங்க. நீண்ட நாளாக மலச்சிக்கல் அவதிப்படுறவங்க கூட இந்த நுணா மரத்தோட வேரை எடுத்து வெட்டி அதை வந்து கஷாயம் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா மலச்சிக்கல் உடனடியாக சரியாயிடுங்க. வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளும் உடனடியாக நீங்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கடையில் கிடைக்கக்கூடிய நோனி என்ற நுணா பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சர்பத்தை வந்து பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து விரும்பி குடிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா காலரா, டைஃபாய்டு, தைராய்டு ப்ராப்ளம், உடல் பருமன், இதய நோய்கள், புற்றுநோய்கள் போன்றவற்றுக்கான அனைத்துக்குமே சிறந்த மருந்தாக இது விளங்குதுங்க. இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தோல் உடம்பில் காயங்கள், புண்கள், சிரங்குகள் போன்ற தோல் ஏற்பட்ட அந்த அலர்ஜி இதெல்லாத்தையும் கூட இதை வச்சு சமாளிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நுணா இலையை வந்து அரைச்சி அந்த இடத்துல வந்து பூசினீங்க அப்படின்னா அது வந்து விரைவில் ஆறக்கூடிய தன்மை இதுக்கு உண்டுங்க. 10 கிராம் அளவுக்கு இந்த மரத்தோட வேரை எடுத்து நசுக்கி அதை 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு 1 டம்ளராக சுண்டை காய்ச்சி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக எப்பேற்பட்ட பேதியாக இருந்தாலும் உடனடியாக நின்றுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டால் நீங்கள் ஆச்சரியத்தின் உச்சிக்கே போயிடுவீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தை வந்து வெட்டி அது மேலே உள்ள தோலை பட்டையெல்லாம் நீக்கிட்டு வெட்டி உள்ளே அப்படியே ரெண்டாக அரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே மஞ்சள் மசேல்னு இருக்குங்க. அதனால தாங்க பேருக்கு மஞ்சனத்தின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் கலரில் உள்ள மரப்பீஸை வெட்டி எடுத்து தண்ணீரை போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம மேலே அணிந்துக்கிறோம்லங்க, ஆடை சட்டை, அதுக்கு சாயமேற்றிய வரலாறே இருக்குதுன்னா பார்த்துக்குங்க. எந்த அளவுக்கு இதோட சாயமேற்றத்துக்கு கூட இது பயன்படுத்து பாருங்கள். வேர் முதல் நுனி வரை அனைத்துமே இதில் ஒவ்வொரு பயனுக்காக மனிதனுக்கு வந்து உதவிட்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தில் பழம் இருக்குது பார்த்திங்கன்னா, நுணா பழம், இது வந்து பார்த்திங்கன்னா குயில்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழங்க. அதுவும் இல்லாமல் 90s கிட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் சொல்லவே தேவையில்லைங்க, உங்களோட ஃபேவரட்டான பழம் ஒரு காலத்தில் இந்த நுணா பழமாக இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமங்க, இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு மாந்தம் பிரச்சனை, மாந்தம் தெரியுங்களா, அந்த பிரச்சனை வந்தது அப்படின்னா இந்த நுணா இலைகளை வந்து பறித்து எடுத்துக்கிட்டுங்க 2-3 நசுக்கிங்க, ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் இதை போட்டு நல்லா காய்ச்சி 20 மில்லி அளவுக்கு காலை மாலை 2 வேளையும் கொடுத்து வந்தீங்க அப்படின்னா மாந்தமானது உடனடியாக குணமாகுங்க. இந்த மரத்தோட காயலாக இருக்கட்டும், கனிகளாக இருக்கட்டும், அதோட இலையாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த சிறு சிறு கட்டிகள், அந்த காயங்கள், அந்த வீக்கம், சிறு சிறு வீக்கம், ஃபஸ்ட்டு வீக்கமாக இருக்கும், அது வந்து இருக்க பெருசாகுங்க. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இந்த நுணா இலையை வந்து அரைச்சி அதோட காய், அதோட பழம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல தேய்ச்சிங்க அப்படின்னா உடனடியாக அந்த வீக்கமானது கரைஞ்சிருங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டம்ளர் தண்ணி, அப்புறம் இந்த நுணா இலை மற்றும் நுணா பழம் இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி விழுதாக்கி நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு 48 நாளைக்கு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிலக்கு மற்றும் அதிகப்படியான இரத்தப்போக்கு, உடல் வெப்பம் உடனடியாக சரியாயிடுங்க. பார்ப்பதற்கு சாதாரண மரமாக இருந்தாலும் இதில் உள்ள மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்குதுங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் இந்த மரத்தோட எண்ணிக்கை ரொம்ப குறையுது போல். இப்போலாம் அந்த மரத்தை பார்க்குறதே ரொம்ப அரிதாக இருக்குதுங்க. இப்படிப்பட்ட பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த மரத்தை பொக்கிஷத்தை விட மேலாக நம்ம அனைவரும் பாதுகாக்கிறது நமது கடமைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோக்கள், இந்த மாதிரி மருத்துவ சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோ அனைத்தையும் பதிவேற்றம் செய்கிறேங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறது மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களும் பார்த்து இதோட மருத்துவ பயன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.